பிரத்யோகமாக வந்து இந்த ஆணவ கொலை அப்படின்றது அது வந்து காதல், மாறுபட்ட இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய காதல், இல்லை மதங்கள் தாண்டி வரக்கூடிய காதல், அதை வந்து படுகொலை செய்கிறது. இதை தடுக்கிறதுக்கு தனித்துவமான சட்டங்கள் இல்லை. ஆதிக்க சாதிக்காரர்கள், இடைநிலை சாதிக்காரர்கள், அவங்களுடைய தயவுல தான் அரசியல் கட்சி ஓடுது. இந்த ரெண்டு சமூகங்களுக்கு வாழக்கூடிய அந்த பகுதிகளில் தான் வந்து அதிகமான ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. ஒரு குறிப்பாக சொல்றது, ஆணவ கொலை அங்கே நடக்குதுன்னா அவங்க யார் பக்கம் நிற்பாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க. தாவேக அரசோடு மௌனத்தோட கடந்துரும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த அரசாங்கத்தினுடைய மாபெரும் சிறப்பு என்னன்னா முதலமைச்சர் பேச மாட்டார், முதலமைச்சர் வந்து வாயை திறக்க மாட்டார். அதே மாதிரி திமுகவுல இருந்து போறாங்க. திமுகல இருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், சீட்டு கிடைக்காதவன், சொத்துக்களை எதிர்காலம் இல்லாதவன் போறாங்க. இல்ல, சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்களும் போறாங்கல்ல. ஜெயத்ரட்சகனோட போய் சந்திப்பு போறாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆணவ கொலை தடுப்பு சட்டம், இது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளோட நெடிய கோரிக்கை. ரொம்ப வருஷமா இதை வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக போராட்டங்கள், பல முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதிர் வந்து இதில் ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருந்தார். பொது உடைமை கட்சிகளும் இதை வந்து அழுத்தம் திருத்தம் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஆணவ கொலைக்குன்னு சொல்லி தனியாக எந்த ஒரு ஆணையமோ இல்லை அதை வந்து தடுக்கிறதுக்கான பிரத்யோகமோ சட்டங்களோ இல்லை. ஒன்று வந்து எஸ்சி எஸ்டிகளுக்கான வன்கொடுமை இருக்குது, தீண்டாமை சட்டங்கள், அது முதல்ல சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்குன்னு ஒரு தனித்துவமான சட்டங்கள் வந்து இல்லை, இந்திய அளவுலேயும் இல்லை அப்படின்னு அறிய முடியுது. ஆணையங்கள் இருக்குது. பிரத்யோகமாக வந்து இந்த ஆணவ கொலை அப்படின்றது அது வந்து காதல், மாறுபட்ட இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய காதல், இல்லை மதங்கள் தாண்டி வரக்கூடிய காதல், அதை வந்து படுகொலை செய்கிறது. இதை தடுக்கிறதுக்கு தனித்துவமான சட்டங்கள் இல்லை. இதை கடந்த கால திமுக ஆட்சியில் அப்போ வந்து எம்எல்ஏ அவங்க கூட்டணியில் பங்கு பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதை தொடர் கோரிக்கையாக வச்சாங்க. பல ஆதி திராவிடர் நல சட்டங்களையும் நல்ல பல திட்டங்களையும் கொண்டு வந்த திமுக அரசு இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் கிடப்பில் போட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நீதிபதி பாஷான்ற தலைமையில் வந்து ஒரு விசாரித்து அவங்க வந்து அறிவுரை கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய இதை கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருந்தது ஆட்சிகள் மாறிடுச்சு. இப்போ வந்து மாண்புமிகு திரு வன்னியரசு அவர்கள் வந்து அந்த கோரிக்கையை வந்து இப்போ தொடர்ந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாவேக அரசில். மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் முன்மாதிரியான பல திட்டங்கள், அது வந்து மறுமணமாக இருக்கட்டும், பெண்களுக்கான சொத்துரிமையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களோட பங்களிப்பு, இப்படி பல விஷயங்களில் வந்து தமிழ்நாடு முன்னணியாக இருந்தாலும் இந்த சாதின்னு வரும்போது, அது சார்ந்த ஆணவ கொலைன்னு வரும்போது எது தடுக்குது? இந்த ஆட்சியாளர்களுக்கு எது தடுக்குது? ஏன் வந்து அப்படியான ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன இதாக இருக்குது? அதை கொஞ்சம் பேசலாம். நம்ம ஆதிக்க சாதிக்காரர்கள், இடைநிலை சாதிக்காரர்கள், அவங்களுடைய தயவுல தான் அரசியல் கட்சி ஓடுது. ஒவ்வொரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களினுடைய பட்டியல், அதிமுக, திமுக, பாஜக, எந்த கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ், இப்போ இருக்க தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதிக்காரர்களின் ஆதிக்கம் இல்லாமல் இருக்கார். தென் மாவட்டங்களில் கடந்த காலங்களில் அதிமுக அது தேவர் கட்சி, தேவருக்கு அவர்கள் தான் தங்க கலசத்தை வைத்தார்கள். குரு பூஜை அரசியலே அவர்கள் தான் வந்து வளர்த்தெடுத்தார்கள். சசிகலா ஒரு நிழல் முதலமைச்சராக இருந்து கொண்டு அல்லது ஒரு அரசை வந்து ஆட்டிவித்தார், ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு. அதன் வழியாக முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்பதை தங்கள் பக்கமாக திருப்புவது அப்படிங்கிற விஷயத்தை சசிகலா செய்து கொடுத்தது. ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதாவுக்கு, ஏன்னா பார்ப்பன சமூகத்திற்கான வாக்கு வங்கி என்பதை நீங்கள் ஒரு ஸ்ரீரங்கம், மயிலாப்பூரை தாண்டி பண்ண முடியாது. அப்போ அந்த பகுதியில் கூட முழுமையான வாக்கு வங்கின்னு சொல்ல முடியாது, அதை ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்குள்ள வாக்கு வங்கி தான் அது. அப்போ தமிழ்நாடு தழுவிய ஒரு தலைவராக ஜெயலலிதாவை நிலைநிறுத்தியதில் பெரும் பங்கு வந்து அந்த பின்னணிக்கு உண்டு. முக்குளத்தோர் சமூக வாக்கு வங்கி இருக்கு. நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு 2016 டிசம்பர் 5க்கு பின்பு குலுக்கல் முறையில் கூவாத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சராக வந்த எடப்பாடியாருக்கு
கவுண்டர் சமூகத்தினுடைய ஒரு பின்னணி வேணும்னு நினைச்சு தான் அவங்க செஞ்சாங்க. தனக்கு துரோகம் இழைப்பாரு, தன்னை கழட்டி விடுவாருங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அது ஒரு பெரிய சமூகம். அப்ப கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி, கொங்கு வேளாளர் கவுண்டர்லாம் வந்து ஒரு பெரிய பெரும்பான்மை சமூகம். இப்போ ஒரு பெரும்பான்மை சமூகத்திலிருந்து ஒருவரை தேர்வு செய்வதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைச்சர் போடும்போதே அந்த சாதி ரீதியான வாக்கு வங்கியை வந்து கணக்கு பண்ணி தான் போடுவாங்க. சின்ன குறுக்கீடு, இந்த 2 சமூகம் சொன்னீங்க இல்லையா, அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த இந்த 2 சமூகம், இந்த 2 சமூகங்களுக்கு வாழக்கூடிய அந்த பகுதிகளில் தான் வந்து அதிகமான ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. ஒரு குறிப்பா சொல்றேன். ஆணவ கொலை அங்கே நடக்குதுன்னா அவங்க யார் பக்கம் நிற்பாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பட்டியலின மக்கள், தலித் மக்களுடைய வாக்கு வங்கியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க வன்னியர் வாக்கு வங்கியை வந்து விலை கொடுத்து வாங்குவதுங்கிறது கொஞ்சம் கடினமானது. ஏன்னா அவன் நில உடைமை சமூகமா இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் சுய தொழில், கொஞ்சம் பொருளாதாரம் வந்து தற்சார்பு கொஞ்சம் இருக்கும். பொருளாதார தற்சார்பு குறைவா இருக்கிறவனை நம்ம வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது. அது கும்பலா நம்ம வந்து ஏதாவது அவன் ஏற்கனவே சிதறி தான் இருப்பான், அதிமுக இருப்பான், திமுக இருப்பான். அடிக்கும் போது மட்டும் விசிகால வந்து நியாயம் கேட்பானே தவிர சில நேரம்லாம் அவன் விஜய்க்கு ஓட்டு போடுற ஆளாக தான் இருப்பான், அல்ல வேற ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக தான் இருப்பான். அவனுடைய சூழல் வந்து என்னன்னா அவனுடைய அறியாமை காரணமாகவோ, ஏன்னா படித்தவர்கள், மேம்பட்டவர்கள், அறிவுஜீவிகள் அவங்கள கணக்கில் வச்சு நான் சொல்லலை, ஒரு பாமர வாக்காளர்கள் பட்டியலை தான் நான் சொல்றேன். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இடைநிலை ஜாதியை பகைத்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது. அதனால வன்னியர்களுக்கு எதிராக, கவுண்டர்களுக்கு எதிராக, முக்குளத்தோர் சமூகத்துக்கு எதிராக நம்ம வந்து ஒரு இதை முன்வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இதை நேரடியாக சொல்லவும் முடியாது. அந்த வாக்கு வங்கி தான் எங்களுக்கு முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா முதல்ல அதுக்கான சட்டங்கள்லாம் ஏற்கனவே இருக்கு, தண்டனையெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுப்போம், புதிதாக இன்னொரு சட்டம் தேவையில்லைன்னு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க சட்டப்பேரவையில். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நெருக்கடி அதிகமானதற்கு பின்பு நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து அதற்கான நியாயங்களை உருவாக்குனா அவங்க ஆட்சி முடிந்து விட்டது. இப்போ ஒரு புரட்சிகரமான அரசாங்கத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து விஜய் கைப்பற்றிட்டாரு, இனி எல்லாமே செஞ்சிருவார், அவர் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு வந்து 8 பேருக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டாரு என்றெல்லாம் பூசி மொழியவர்கள் எல்லாருமே ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் இயற்றுவதற்கு இதே அரசு தடையாக இருக்கிறது. மற்ற அரசுக்கு இதுக்குள்ள வித்தியாசம்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட வந்து உலகத்தின் தலை சிறந்த மொழி மௌனம்ங்கிறதுனால பேச மாட்டாங்க. அதை பற்றி இதை கடந்து போக விரும்புகிறாங்க. 2012 மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர்கள் நல கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு, அவர் எதுனா ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த தலித் மக்களை ஓரங்கட்டிட்டு அங்கிருந்து இளைஞர்கள் வந்து எங்களுடைய பெண்களை வந்து கவர்ந்து போறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த மக்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அளவில் வந்து வன்கொடுமை வந்து அதிகமாக இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் வந்து காட்டப்படுது, ஒரு டாப் 10க்குள்ளே வருது. அது ஒரு அவமானகரமான செயல் அப்படின்னாலும் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்சாயத்து முறைகள். அங்கே ஊர் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையான தண்டனைனா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், ஒரு தலித் இளைஞன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு வேறு சாதி பெண்ணை வந்து திருமணமோ இல்லை காதலோ செஞ்சு கையுங்களுமா மாட்டினாங்கன்னா அந்த தலித் இளைஞனோட குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே போய் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஆதிக்க சாதியினர் எல்லாம் கற்பழிப்பாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. அவங்க தாயை, தங்கைகளை எல்லாத்தையும் கொடூரமாக கொலை செஞ்சு போடுவாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து போலீஸில் ஒரு கேஸாக ரெஜிஸ்டர் ஆகாது, ஒரு வழக்காக பண்ணாகாது, எல்லாமே அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இன்னொரு தடவை வந்து வேற யாரும் இப்படி திங்க் பண்ணக்கூடாது, இப்படி கூட யோசிக்க கூட கூடாது அப்படின்ற சொல்றது வந்து வட இந்தியாவில் பெரும்பாலும். தமிழ்நாட்டில் அதை மீறி அதுக்கான ஓரளவுக்கு ஸ்பேஸாக அது இருக்கு. நீங்க இது மாதிரி வந்து ஆதிக்க சாதியினர் வந்து இப்போ இந்த கோகுல்ராஜ் கொலையா இருக்கட்டும், இளவரசன் கொலையா இருக்கட்டும், அது வந்து பற்றி எரிந்தது, அது விவகாரமா மாறுது. அதை பத்தி பேசுறதுக்கு இங்க அரசியல் கட்சிகள் இருக்கு, பொது உடைமை கட்சிகள் இருக்கிறாங்க, விசிக இருக்கு, பல சமூக நல அமைப்புகள் இருக்கு. ஆனா நார்த் இந்தியாவில் அதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து இப்ப தாவேக அரசோட மௌனத்தோட கடந்துரும் நினைக்கிறீங்களா? ஏதாவது வந்து ஒரு புரட்சிகரமான ஏதாவது இல்ல? இந்த அரசாங்கத்தினுடைய மாபெரும் சிறப்பு என்னன்னா முதலமைச்சர் பேச மாட்டார், முதலமைச்சர் வந்து வாயை திறக்க மாட்டார், பஞ்சு டைலாக் தான் பேசுவார். ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பஞ்சு டைலாக் பேசுவார், பேசிட்டு அது சில மாதங்கள் இடைவெளி விட்டுருவார். அமைச்சர்களும் நீங்க பார்த்தீங்கன்னா உரிய பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே துறை சார்ந்து ஒரு அமைச்சர் வந்து நடந்து கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல,
அமோனியா கசிவு ஏற்பட்டு அந்த இதில் வந்து உயிரிழக்கிறாங்க தொழிலாளர்கள் அப்படின்னா அவசரத்திற்கு யார் லோக்கலில் இருக்காங்களோ அவங்க போகிறது தப்பு கிடையாது. ஆனால் அது தொழிலாளர் நலத்துறை சார்ந்தது அப்படிங்கிறப்ப அங்கே ஆய்வுக்கு போக வேண்டிய அமைச்சர் கீர்த்தனா பள்ளிக்கூடத்தில் போய் தனக்கு தெரிஞ்ச தப்பான இங்கிலீஷில் பேசி ஒரு மாணவியை வந்து அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசுவதை, லாஸ்ட் பெஞ்சுன்னு பேசுகிறத வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறதுல ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதனுக்கும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் ஒரு ரீல்ஸ் போட்டி நடந்திருக்கு. அவர் உயர்கல்வி அமைச்சர் வந்து வாடி 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 கைப்படாத சீடிங்கிற அந்த மாபெரும் தலைவர் விஜய் அவர்களே நடித்த காட்சியில் வந்த ஒரு பாடலை, ஒரு அற்புதமான பாடலுக்கு அவர் நடனமாடி எல்லாரையும் மகிழ்வித்தார் இல்லையா? ஏன்னா உயர்கல்வியினுடைய வளர்ச்சிக்கு அந்த பாடல் ரொம்ப உறுதுணையாக இருக்குங்கிறது அந்த உலகத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு, இலக்கியம் தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ரோல் மாடலாக அப்துல் கலாம், விவேகானந்தர்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து வாடி வாடி கைப்படாத சீடி பாட்டையே கூட நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய கீதமாக கூட எதிர்காலத்தில் அறிவிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து என்டர்டெயின்மெண்ட் அரசு, இது ரீல்ஸ் அரசு, எல்லாத்தையுமே ரீல்ஸாக மாற்றுறது, எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறது, ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை பற்றி பேசாமல் அதுக்கான அது சம்மந்தப்பட்ட நாலேஜும் அவங்ககிட்ட இருக்கான்னு நமக்கு தெரியல. அவங்களுடைய தேர்வு முறைகளும் சரியா இல்லை. சரியா சொன்னீங்கன்னா அவங்க துறை சார்ந்து இன்னைக்கு அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. சவுத் கொரியாவோட நிறுவனம் வந்து இருக்கட்டும், கப்பல் கட்டும் நிறுவனமா இருக்கட்டும், இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அனைத்து தொழில்கள் வந்து இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிரு. அதை குறித்து பேசாம முதல்ல இது கல்வித்துறை அமைச்சர் போய் விசிட் பண்ணியிருக்கணும். அவரே வந்து என்னன்னா, இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்தார் கல்வித்துறை அமைச்சர். அவருடைய நீங்க ஒட்டுமொத்த இதையும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி குழந்தைகளுக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருக்கும்னா அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும். நான் இது மிகைப்படுத்தி சொல்லலை. ஒவ்வொரு அரசு திட்டங்களையும் வந்து அரசு அறிவிக்கும் போது அது வந்து நான் முதல்வனாக இருக்கட்டும், மகளிர் கல்வி சார்ந்த உதவித்தொகைகள், அது பெண்களுக்கான அந்த நாப்கின் பேடு கொடுக்க, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து அரசு வந்து ஒவ்வொன்றா அறிவிக்குது. செயல்படுத்துறதுக்கு அவ்வளோ கவனம் செலுத்தினாங்க. அது எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருந்ததுன்னா அந்த ஐஏஎஸ் இப்போ இது மாதிரியான சிவில் சர்வீஸ்க்கான கோச் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்போ அவர் நேரடியாக வந்து காணொலியில் பேசுவார், நேரடியாக பேசுவார், பேர் சொல்லி பேசுவாங்க. வெளிநாட்டுக்கு இங்கேருந்து ஒரு குழந்தைகள்லாம் வந்து வேற ஒரு நாடுக்கு அனுப்பி அங்கே வந்து மாதிரி கல்விகள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி குழந்தைகள் போகிறாங்க. பொதுவாக வந்து அமைச்சர்கள் போவாங்க இல்லையா, குழந்தைகளை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நாட்டில் அந்த குழந்தைகள் எப்படி இருக்குது, அவங்களோட சமூக பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கலந்துரையாடல் அதை டெலிகான்ஃபரன்ஸ்ல வந்து பேசுகிறார். என்னடா சொல்ல எப்பரா பண்ணுறீங்க, பேர் சொல்லி அந்த உறவு வந்து பார்க்கும்போது ஒரு அப்பா பிள்ளைகளுக்கான உறவு மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து இப்போ முதல்ல குழந்தைகளோட அறிவை சோதிக்கிறது, அந்த அந்த இடத்துல சப்ஜெக்ட், அது கல்வி ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அது வந்து இந்த அமைச்சருக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கு. பாத்ரூம் வசதி போதுமானதா இல்லை, கட்டட வசதி போதுமானதா இல்லை, அதை தீர்ப்பதற்கு முயற்சி செஞ்சாங்கன்னா நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். நீ தமிழ் வழி கல்வியில் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீ இங்கிலீஷில் பேசிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுல ஏற்படக்கூடிய சிரமத்தை வீடியோ எடுத்து அது லாஸ்ட்டு பெஞ்சு அதுக்கு வந்து மண்டா இருக்குது, அதுக்கு அறிவு இல்லை, அதுக்கு படிப்பு மண்டையில் ஏறலைங்கிற மாதிரி விஷயத்தை வந்து நீ ரீல்ஸாக போட்டு விட்டீங்கன்னா அது ஒரு தாழ்வு மனப்பான்மையில் ஒரு மாணவியை அல்லது ஒரு குழந்தையை தள்ளுவது அப்படிங்கிறது அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்டிக்கு பூட்டியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நேற்று கூட சீமான் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்களுக்கு நீ வந்து உரிமம் புதுப்பிப்பதற்கு பணம் இல்லைன்னு சொல்கிற, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து 25 லட்ச ரூபா வாங்குறத நீ வந்து இல்லைன்னு சொல்கிற. இது மூலமாக தனியார் முதலாளிகளுக்கு தானே உதவுறீங்க. அதில் எப்படி மாணவர்களுக்கு அதில் உதவி கிடைக்குது, சாமானியர்களுக்கு அதில் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ தனியார் பள்ளிக்கூடங்களுக்கான வசதிகளை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி தருகிறீர்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார் அவர் பள்ளிக்கல்வித்துறை மேலே. அப்போ இது ஒரு நியாயமான சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா இருமொழி கொள்கை என்பது மாநில அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல் அதிகமாயிருச்சுன்னா மும்மொழி கொள்கை என்பது இயல்பாக திணிக்கப்படுவது என்கிற இடத்தை தாண்டி இயல்பான ஒரு மொழியாக மாற்றப்படும். சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அதிகபட்ச அனுமதி கொடுத்தாங்கன்னா, எப்படி மெட்ரிகுலேஷன் கொடுத்ததுனால இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு போதுமான ஆட்கள் இல்லைங்கிற அளவுக்கு சில ஸ்கூலை மூட வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்களோ, அது மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல் அதிகமாக ஆகும்போது என்ன ஆகும், மெட்ரிகுலேஷனும் அடி வாங்கும். அப்போ மும்மொழி கொள்கை என்பது சாத்தியப்பட்டுரும். நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப அது நுட்பமா அவங்க சொல்றாங்க. நான் சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன், ஆனா பாருங்க எனக்கு பிரெஞ்சு கத்துக்க முடியல. பிரெஞ்சு கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, நீ உங்களுக்கு தமிழே சரியா பேச தெரியலையா?
பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டில் வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மாணவிக்கு பதில் தெரியலைங்கிறத நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க, வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தலைவருக்கு சொல்லணும்ல, முதலமைச்சருக்கு. நீங்கள் எல்லாரையும் சந்திச்சு இவங்க சொல்ற வர மாதிரி தரமற்ற கல்வி இருக்கு, அப்ப இது வந்து ஒண்ணு தனியார் மயமாகணும், அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா மத்திய அரசு கொண்டு வர ஏற்கனவே தனியார் மயம் நடந்துருச்சு, இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வேலை திட்டம், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தாதான் சரி வரும். ஏன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபில்ட்ரேஷன். இப்ப எப்படி நீட்டுக்கு வந்து தகுதி தேர்வோ, எப்படி வந்து அறிவியல் கலைக்கல்லூரிகளுக்கு வந்து தகுதி தேர்வோ, அது போல பள்ளிக்கூடத்திலே வந்து 1ஆம் கிளாஸ் வந்து 12ஆம் கிளாஸ் போறது வரைக்கும் பல கட்டமான கல்வி தகுதி தேர்வுகளை கொண்டு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்றது. வெயிலா போற பிள்ளைய போய் உங்க அப்பா அத்தா பண்ற தொழிலை போய் பண்ணிக்கன்ற மறுபடியும் குலத்தொழிலுக்கு அனுப்புறது. அப்ப இந்த அமைச்சர்களோட நடவடிக்கை 2 விதமான சந்தை. நீங்க சொல்ற மாதிரி தனியார் மயமாக்குறதுக்கான ஒன்னா இருக்கலாம், இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துறது நியாயப்படுத்துறதுக்காக இருக்கலான்ற மாதிரி தோணுது. அது போக இப்போ ரொம்ப முக்கியமான காமெடி சீன் என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தாவேகாவினுடைய வேட்பாளர்களாக மாற்றுவது, அல்லது அந்த இடத்துல தாவேகாவினரையே போட்டியிட வைப்பது, முழுக்க விசில் சின்னத்துக்கான ஆட்களை வந்து எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துவதற்கு ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ராஜினாமா செய்ய போகிறாங்க வரிசையா அப்படிங்கிறத நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் திமுக வந்து எங்களை விலைக்கு பேசுது அப்படின்னு ஒரு 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 செய்தியை இவங்க உருவாக்குறாங்க. அதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, திமுக விலை பேசுதுன்னு சொல்கிறவன் போகிறான் தாவேகா எம்எல்ஏவும் அவங்களே வீடியோ போட்டு, அவங்களே ரீல்ஸ் போட்டு, அவங்க போலீஸை வச்சு இதை விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, திமுக விலைக்கு வாங்கி இவங்களை வச்சு இப்போ என்ன பண்ண போறாங்க? உதயநிதி சொல்றாரு, எங்களுக்கு தாவேகா எம்எல்ஏவை எங்களால் விலைக்கு வாங்க முடியும், எங்களுக்கு யாருன்னே தெரியாது, யாரையுமே தெரியல. அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க எம்எல்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் 2 மாசத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு அவசியம் என்ன இருக்கு? இது வந்து திசை திருப்புகிற வேலையாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து கரூர் சம்பவத்திற்கு அவர் வழக்கு விசாரணையில் இருக்கிற போதே ஏற்கனவே கரூரில் பாதிக்கப்பட்டவனுக்கு 10 லட்ச ரூபா அந்த அன்றைய முதலமைச்சர் கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி 20 லட்ச ரூபா மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் வச்சு இவர் கொடுத்துட்டாரு, விஜய் கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி மத்திய அரசாங்க நிவாரண தொகை அந்த காலகட்டத்தில் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கு 32 லட்ச ரூபா போயிருச்சு நெரிசல் மரணத்தில். இப்போ அரசு பணியும் போயிடுச்சுன்னா இந்த வழக்கு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சிபிஐயில் போய் எதுக்கு இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். சாட்சிகளை கலைத்து விட்டோம், நாங்கள் இனிமே விசாரிப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை, அதை வழக்கை நீர்த்து போக வைத்து விட்டோம். அப்படிங்கிறனால இனிமே எத்தனை நெரிசல் மரணங்கள் நடந்தாலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணி நம்ம காசு செட்டில் பண்ணிட்டு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை கிளியர் ஆயிரும். அதனால எந்த குற்றமுமே ஒரு விலைப்பட்டியலோடு சேர்ந்து தான் வருது. அதனால விலைப்பட்டியல் இருக்கும் பட்சத்தில் எந்த குற்றத்தையும் நம்ம குற்றமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட், மாஸ் லீடருக்கான ஒரு விலை தான் அது. அதனால அதை வந்து ரொம்ப பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி போகுது. அவர் கரூருக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அவர் அதை நீங்கள் அம்மோனியா வாயுவில் கசிவில் உயிரிழந்த இடத்துக்கு நீங்கள் போகலை, கரூரில் இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்னு நீங்கள் இங்கே போறீங்கன்னா அரசியல் உள்நோக்கம் இல்லாத பயணமா இது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து முழுக்க ஒரு பாஜகவினுடைய ரோல் மாடல். இல்லை, அதில் ஒரு ஆபத்து வந்து தாவேகாவுக்கு இருக்கு. தாவேகா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இது வந்து ஒரு அரசியல் பதிவாக இருந்தாலும் ஒரு அறிவியல் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான். ஒரு ஒட்டுண்ணி குளவி ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்டர்பில்லர் ஒன்று இருக்குது. அது வந்து ஹார்ன்பெல் கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுண்ணி குளவி என்ன பண்ணுமா, அந்த புழுவுக்கே தெரியாமல் வந்து என்ன பண்ணும், குத்தி தன்னோட கருமுட்டையை உள்ளே அனுப்பிடும். கருமுட்டையை உள்ளே அனுப்பி என்ன பண்ணுன்னா, அதுக்கே வலி தெரியாத அளவுக்கு, அதுவே உணராத அளவுக்கு வந்து அதை மரமரத்து போக வச்சு தன்னுடைய கருவை வந்து தன்னுடைய குட்டிகளை வந்து முட்டைகளை வந்து அந்த புழு வந்து சுமந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு கேட்டர்பில்லர், இந்த புழு வகையை சார்ந்தது. அது பட்டுப்பூச்சி மாதிரியான ஒரு புழு வகையை சார்ந்தது. அது பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுரும். அது பெருசாக வளர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குளவியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு நாள் என்ன ஆயிரும்னு சொன்னோம்னா, அதை அந்த புழுவை வந்து உடைச்சிக்கிட்டு செதற அடிச்சுக்கிட்டு இந்த இது குளவி வந்து வெளியில் வரும் அப்படின்னு ஒரு அறிவியல் ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அதே நிலைமை தான் இன்னைக்கு தாவேகாவுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா வாரி அதிமுகவில் ஊழல் பெருச்சாக ஊழலில் திளைத்து போன நிர்வாகிகளா உள்ள கொண்டு வந்து தனக்குள்ள திணிக்க அதே மாதிரி திமுகவுல இருந்தும் போறாங்க.
திமுகல இருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், சீட்டு கிடைக்காதவன், சொத்துக்களை எதிர்காலம் இல்லாதவன் போறாங்க. இல்ல, சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்களும் போறாங்கல்ல, அப்படிதான் போறாங்க. ஆனா அவர்கள் அரசியல் அடையாளமற்றவர்களும் ஒரு குரூப்பும், அரசியல் வாய்ப்பற்றவர்களும் போறாங்க. அதிமுக அரசியல் வாய்ப்பு இருக்கிறவங்க, எம்எல்ஏவா இருக்கிறவங்க அவங்க போறாங்க. இவங்க போற ரெண்டு இடத்துலயும் போறாங்க. உள்ள போய் பல்கி பெருகி 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 இந்த தாவேகான்ற ஒரு கட்சியை வந்து வெடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த நீங்க இது நாள் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஊழல் அப்படின்ற அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடியதுதான் பெருக்கெடுத்து வர்றதுக்கு அப்படி நான் கருதல. அது வந்து தாவேகா வந்து இவங்களெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா எல்லாரையும் கரட்டி விட்டுட்டு அவங்க ஒரு அதிமுகவாக மாறுவார்கள். அதிமுக பாஜக உறவாக அது மாறும். அது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிறது, பின்னால் அது வெளிப்படைத்தன்மைக்குரியதாக மாறிடும். மொத்தத்தில் திரும்பி வருவதற்கான பாதை என்பது திமுகவை விட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னொரு பாதையை இங்கே உருவாகலை. அதனால தான் திமுகவோடு எங்களுக்கு நட்பு தொடர்கிறது என்று ஒருவேளை திருமாவளவன் இன்னும் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏன் இருக்கிறது என்றால், இவங்க எதிர் திசையில் ஆட்களை சேர்க்க சேர்க்க இந்த கூட்டணி என்பது கலைத்து விடப்படக்கூடிய, கலைந்து போகிற மேகமாக மாறிடும். கலைச்சி விட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அதனால இது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இப்போ நீங்கள் வந்து மூக்குத்தி அடமானத்துக்கு போகிறப்பெல்லாம் அந்த ஓட்டை தூர்ந்து போயிடக்கூடாது, அந்த காது ஓட்டை வந்து தீர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேப்பங்குச்சியவோ விளக்குமாத்து குச்சியவோ வச்சுருப்பாங்க. அப்புறம் அடமானம் வச்ச வந்து தோடோ அந்த மூக்குத்தியோ வந்து திரும்ப எடுத்த பின்னாடி இந்த விளக்குமாத்து குச்சி எடுத்து வெளியே போட்டுருவாங்க, இந்த வேப்பங்குச்சி எடுத்து வெளியே போட்டுருவாங்க. மாதிரி இப்போ வந்து வேப்பங்குச்சி விளக்குமாத்து குச்சி இடத்துல தான் இந்த தோழமை கட்சியெல்லாம் இருக்குது. இது ரொம்ப நாள் ஓடாதுங்கிறது தான் வந்து தொலைதூர அரசியல் பார்வை கொண்டவருடைய கணிப்பாக இருக்குது. விஜயை நம்பி நம்ம எவ்வளோ தூரம் போகிறதுங்கிற ஒரு தடுமாற்றம், தயக்கம் வந்து வெளிப்படையாக வாதிக்கலையே தவிர, இன்னும் சொல்லலையே தவிர, எல்லாருடைய ஆழ்மனதுக்குள்ளேயுமே கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் ஏன் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறேன் ஆனால் அவங்க தோழமை கட்சியல் கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இவர்களோட போய் நம்மளும் நிற்க வேணாம். இந்த இயேசுநாதருக்கு வந்து கடைசியாக சிலுவையில் அறையும் போது 2 பேரை சைடில் நிப்பாட்டிட்டாங்க. 2 பேருமே கல்வர்கள்ன்ற மாதிரி. தேவையில்லாத நம்ம இவ்வளோ காலம் பாதுகாத்து வச்சது ஒரு கௌரவத்தையோ ஒரு குறைந்தபட்ச நேர்மையை தான் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்த்து வச்சிருக்கு. நம்ம வந்து சிலுவையில் அடிக்கும் போது 2 பேர் எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டாங்க, 2 ஆளை வந்து தொங்க விட்டாங்க சேர்த்துங்கிற மாதிரி. அந்த கணக்கில் நம்ம வரக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி எஸ்கேப் ஆகிறத பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் கண்களில் தெரிகிறது மாதிரி எதிர்காலத்தில் அரசியல் தடுமாற்றம் நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டி கணிக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை புரிந்து கொண்டுதான் திருமாவளவனும் திமுகவோடு கூட்டணியில் நட்பு தொடர்கிறது என்று சொல்வதன் மூலமாக ஏதாவது கட்டி விட்டாங்க கடைசி நேரத்தில் நெருக்கடியான ஒரு சூழல் அரசியலிலே வந்தால் திரும்பி வருவதற்கான வாசலை அடைக்க வேண்டாம்னு திருமாவளவன் விரும்புகிறார்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.